சாட்டர்டே எபிசோடே ஒரு மிகப்பெரிய அளவில் ஃபயராக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் அந்த அளவு ஒரு செட்டில்டு எபிசோடாக தான் இருந்தது. அப்போ சண்டே எப்போதும் சாட்டர்டே எபிசோடை விட சண்டே கொஞ்சம் மைல்டாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது இல்லையா. இன்றைக்கி என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருந்ததுன்னா, நான் ரசித்த காட்சிகளை நான் சொல்கிறேன். மொட்டை கடிதாசி எவங்க ரசிப்பான் அப்படின்னா, அதில் வந்து உண்மையாலே நமக்காக எழுதுகிறாங்க பார்த்தீங்களா மொட்டை கடிதாசி. அப்போ நம்ம மனசு வந்து வலிக்கும். அதே நம்ம மற்றவங்களுக்காக எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அப்போ ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மொட்டை கடிதாசியில் இருந்த சுவாரஸ்யங்கள், ஏன்னா நான் ஒவ்வொரு கடிதத்தையும் தனித்தனி ரிவ்யூவாகவே பண்ணிட்டேன். சுவாரஸ்யம் விக்ரமுடைய கடிதத்தில் ஐ லவ் பார்வதி அப்படிங்கிற அந்த வார்த்தை, அவர் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறார். விக்ரமுக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு நமக்கான எதிராளி பார்வதி தான் அப்படிங்கிறது. ஏன்னா விக்ரம் வந்து அவர் வந்து வெளியில் பயங்கரமாக செட் பண்ணியிருக்காரு ஓட்டிங்லாம். அப்படி இருக்கும்போது அந்த இன்ஆர்கானிக் ஓட்டையே ஒரு ஆர்கானிக் ஓட்டு உடைக்குது அப்படின்னா அது பார்வதி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்காரு. அதனால தான் அவர் மனசுக்குள்ளே ரசிக்கிறார். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அந்த பிரிவோம் சந்திப்போமில் வந்து இவரோட இணையணும் அப்படின்னு சொல்லி அந்த பேண்டு கொடுக்குறாரு. ஆனால் அது நட்பாக இல்லை போட்டியா அப்படிங்கிறது. இது வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் ரொம்ப அழகாகவே வெளிப்படுத்தியிருந்தார். இந்த இடத்துல விக்ரமனை பாராட்டுறேன். ஏன்னா அவருக்கான போட்டியாளரை அவர் ஐடென்டிஃபை பண்ண விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பாரு வந்து அவருக்கான போட்டியாளராக எஃப்ஜேவை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவு எஃப்ஜேக்கு ஒர்த்து இருக்கா அப்படிங்கிறத வருங்காலங்களில் நம்ம பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கடிதத்தில் நான் பார்த்தது, எல்லோருமே வந்து வன்மத்தை சில பேர் கைக்கிருந்தாங்க. பர்டிகுலராக கனிக்கிட்டேருந்து அந்த மிகப்பெரிய வன்மமான அந்த கடிதத்தை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா கனியை பொறுத்தவரையும் அவங்க அன்பானவங்க, பாசமானவங்க, நேசம் வைத்தவங்க அப்படின்னு தான் ப்ரொஜெக்ட் ஆனாங்க இல்லையா. ஆனால் அவங்களுடைய கடிதத்தில் அவ்வளவு வன்மம் கொட்டி கடந்தது. யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா பார்வதியை பற்றி. அவங்களுக்கு பார்வதிங்கிற அந்த பேரே பிடிக்கல அப்படிங்கிறத நம்மளால் அந்த கடிதத்தின் மூலமாக உள்வாங்கி கொள்ள முடிஞ்சுது. அப்போ அவங்க பார்வதியை போட்டியாளராக இல்லை, ஒரு மனிதராக கூட மதிக்கலை அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக உணர முடிஞ்சுது. அதற்கு அடுத்ததாக பார்வதியின் கடிதம் பார்த்திங்கன்னா காதல் கடிதமாக ஒரு விஷயத்தில் அது முடிஞ்சுது. இன்னொன்று, அவங்களும் விக்ரமை ஒரு போட்டியாளராக பார்க்குறாங்க அப்படிங்கிறத அந்த கடிதத்தின் மூலமாக பார்த்தோம். கமருதீனை உருகி லவ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில ஆரம்ப கட்டத்தில் பாரு அந்த கண்ணிலலாம் அடிபட்ட பொழுது இவர் உறுதுணையாக நின்னார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அந்த கியூசி டாஸ்கில் போது அழுது அடம் பிடிச்சும் போது கூட நின்ன அந்த ஒரு ஈர்ப்பு அந்த ஜெயிலில் போகும்போது அதிகமாக மாறிடுச்சு. அவங்க ரெண்டு பேருமே அந்த தில்லானா பாடல்லாம் ஆடும் பொழுது நம்ம வந்து ஒரு மேட் டு ஈச் அதர் அப்படிங்கிறத அவங்க மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியுது இது ஒரு கேம் தான், இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ட்டு. பட் என்ன தான் இருந்தாலும் எந்த ஃபீலிங்லேருந்து வேணாலும் நீங்கள் வெளியில் வரலாம். காதல் ஃபீலிங்லேருந்து பார்க்காத இருந்து வெளியில் வரலாம். ஆனால் கூடையே இருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். அதை எப்படி பண்ண போகிறாங்கங்கிறது வருங்காலங்களில் நம்ம பார்ப்போம். அதற்கு அடுத்ததாக மொட்டை கடிதாசியில் வினோத் அவர்கள் வந்து திவ்யா பேசவே மாட்டுறாங்க போல இருக்கு. அதை பேசுங்கன்னு சொன்னார். பட் பேசவும் வேணான்னு அந்த பிரிவம் பேட்சையும் கொடுத்துட்டார். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மொட்டை கடிதாசில் பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து திவ்யாவுக்காக எழுதியிருந்தாங்க. உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் நான் எதிர்பார்த்தேன். பட் நீங்களும் மட்டையில் ஒரு குட்டை மாதிரி தான் கேம் ஆடுறீங்க. உங்கள் டோனில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கேம் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி மோட்டிவ் பண்ணுற மாதிரி அவர் எழுதியிருந்தார். சாண்ட்ராவுக்கு யாருமே மொட்டை கடிதாசி எழுதாதது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. சாண்ட்ரா விக்ரமுக்கு மொட்டை கடிதாசி எழுதியிருந்தாங்க. நாமெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா, என்னையா விக்ரம் ஒரு காமெடியன் சொல்கிறாரு, ஸ்டாண்டப் காமெடியங்கிறாரு, எதுவும் பண்ணுறேன் என்டர்டைன்மெண்ட்றாரு, நமக்கு ஒன்றுமே ரீச் ஆகலையா, வீட்டுக்குள்ளேயும் ரீச் ஆகலைங்கிறது சாண்ட்ராவின் கடிதத்தின் மூலமாக நம்மளால் கண்டிப்பாக உணர முடிஞ்சுது. அதுக்கடுத்து வியானாவுக்கு நிறைய மொட்டை கடிதாசிகள் வந்தது. எஃப்ஜேவோட இருக்கிறது நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த கடிதங்கள். ஏன்னா ரம்யா எழுதியிருந்தாங்க, சுபிக்ஷா எழுதியிருந்தாங்க. இவங்கெல்லாம் அவங்க கூடயே இருக்கிற நண்பர்கள். அவங்களே எஃப்ஜே கூட இருக்கிறத விரும்பலைங்கிறத ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு கோடிட்ட காட்டிய ஒரு நிகழ்வு தான். அடுத்தது அரோரா. அவங்க வந்து யாருக்கு எழுதியிருந்தாங்க, பார்வதிக்கு எழுதியிருந்தாங்களா அரோரா கடிதத்தை. ஆனால் அரோராவை கேமை வந்து நான் பாராட்டுறேன். அரோரா வந்து இந்த அசிங்கமான இந்த துஷார் விஷயம் மட்டும் பண்ணலன்னா அந்த பொண்ணும் மேலோங்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கடந்த 2 வாரங்களாக அந்த பொண்ணுகிட்டேருந்து வர அந்த பாயிண்ட் கிளியர் இருக்குல்ல, சூப்பர் ஷார்ப்பாக இருக்குது. நல்ல ஒரு கேம் புரிதல் இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் இருந்தால் கூட அந்த பொண்ணை அந்த மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது டாப் 5க்கு கொண்டு போகணுன்னு. என்ன காரணம்னா, அந்த துஷாருங்கிற ஒரு மனிதனுடைய லைஃப்பை கெடுத்ததுனால அது ஏற்றுக்கொள்ள, அது மீறி வரணும். மீறி வந்து அவங்க மேலே ஏறி வந்தாங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா கேம் உள்ள இருக்கிற அந்த அவேர்னஸ் பாயிண்ட்டாக அடிக்கிறாங்க. இது நம்ம சில விஷயங்கள், சில பேர்கிட்ட நல்ல விஷயங்கள் வரும்போது அதை பாராட்டி ஆகணுங்க. அதுதானே குட் ஹார்ட் குட் ஹெல்த்னு பேர் வச்சுருக்கோம். எல்லாருமேலையும் வன்மமாக பார்க்குறதுக்கு நம்ம என்ன பெய்டு ஆட்களா? அதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாருமே பாராட்டுவோம். கண்டிப்பாக நான் அரோராவை உண்மையாலே அட்மையர் பண்ணுறேன்.
சூப்பராக அவங்க பேசுகிறாங்க, சூப்பராக அவங்களுடைய விஷயங்கள் இருக்குது. அது அந்த கமருதீன் அப்படிங்கிற ஒரு மனிதனை சுற்றி நின்றுலாமல் இன்னும் கொஞ்சம் வெளியில் வருவாங்களோ அப்படிங்கும்போது அங்கேயும் டபார்னு அடித்தாங்கங்க. ஏன்னா அந்த சேர்றது பிரியறது அப்படிங்கிற ஒரு பேண்டு கொடுக்கும்போது அவங்க பிரியறதை கொண்டு போய் பார்வதிக்கு கொடுத்து சேர்றதை கொண்டு போய் விக்கல்ஸ்கிட்ட கொடுத்தாங்க. சொல்லிவிட்டு விக்கல்ஸ்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு ஆல்ரெடி 2 பேர் அரணா இந்த வீட்டில் இருக்காங்க, 3வது அரண் அப்படின்னு அவங்களுடைய கூட்டணியையும் அவங்க பலம் சேர்த்த விதம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த பேண்டு கட்டும்போது விக்கல்ஸ் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாரு. ஏன்னா எல்லாருக்குமே நம்ம அண்ணன் போர்வை எடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு 2 தங்கச்சி இருக்குது, 3வது இன்னொரு தங்கச்சியெல்லாம் சேர்த்துக்கிட்டு கேம் ஆடணுன்னா அது சுமை. அது விக்கல்ஸுக்கு ரொம்ப அழகாக அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷனில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயங்கள். இன்னொன்று சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, பார்வதி கொண்டு போய் அரோராவுக்கிட்ட கட்டினாங்க. அதாவது என்னென்னா இன்னும் நம்புகிறாங்க பார்வதி கமருதீன் தனக்கு கிடைப்பார் அப்படின்னு. நான் சத்தியமாக சொல்கிறேன், 2 பேரும் பிக் பாஸ் முடிச்சுட்டு வந்து பார்த்துக்க கூட போகிறது கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு கேமாக அது விளையாடுறாங்க. ஆனால் அருவருக்கத்தக்கிற மாதிரி இல்லை. இப்போ இந்த தம்பி எஃப்ஜே அந்த பொண்ணு பேர் என்னப்பா வியானா, அது ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க மாதிரி இருக்குது. இது அப்படி என்னுடைய பார்வையில் இல்லை, பலருடைய பார்வையில் அருவருக்கத்தக்க மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வை தான் இல்லையா. ஒருவேளை எனக்கு வந்து எஃப்ஜே பிடிச்சிருந்து அது அப்படின்னா எனக்கு அது அருவருக்கத்தக்க பார்வையாக இருந்திருக்காது. அப்போ உங்களுக்கு பார்வை பிடிக்குமான்னா அந்த அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லாத போது அந்த ஒரு அரவணைப்பை தான் எடுக்கிற மாதிரி அப்படி நான் பார்க்குறேன். அது பார்வை நான் பார்க்குற வேறு விதத்தில் பார்க்குறதுனால அது அப்படி தெரியல அப்படின்னு சொல்லலாம். அந்த டாபிக் அப்புறம் அந்த பிரிவும் சிரிவும் அந்த விஷயங்கள் கூட அது இந்த ரிவ்யூவோடையே உங்களுக்கு நான் கலந்தே முடிச்சிட்டேன். அதற்கு அடுத்ததாக விஜய் சேதுபதி வந்து ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட கன்வே பண்ணார். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க போன வீடியோ கமெண்ட்டில், பார்வை வந்து சேதனை பாராட்டவே இல்லையே, பார்வை பாராட்டவே இல்லை. பாராட்டாத கூட இருந்திருக்கலாங்க. ஆனால் இப்படி ஒரு வீடியோ போட்டு தாளிப்பார்னு யாருமே எதிர்பார்க்கல. ஒரு குறும்படம் ரிலீஸ் பண்ணார். ஆனால் அது பார்க்குறதுக்கு உண்மையாலே நான் சொல்கிறேன், சில விஷயங்கள் இவர் விக்ரம் நான் காமெடியாக இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அதை விட அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு உண்மையாலே ஒரு அந்த பொண்ணு தெரில, சமையல்னால் என்னன்னே தெரியல, அந்த திணறுனாலும் ஏதோ ஒன்று பண்ணுது, அதை பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க எல்லாம். ஏன்னா அதனால தான் அவங்க லேட்டாக சர்வ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பசி ருசி அறியாது இல்லையா, சாப்பிட்ருக்காங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று, அமித் பார்கவை சேவ் பண்ணும்போது விஜய் சேதுபதி ஒரு விஷயம் சொன்னார், ஞாபகம் இருக்கா? அதாவது நீங்கள் ஜென்டில்மேன், நம்மளும் அப்படி தானே பார்க்குறோம், ஜென்டில்மேன் பார்க்குறோம், ஆனால் சில இடங்களில் நீங்கள் வார்த்தையை விட்டுறீங்களே அப்படிங்கும்போது அவர் ரொம்ப ஷாக்கிங்காக நின்னார். ஏன்னா ஒரு முறை நீங்கள் வந்து உங்களுக்கு கால் வலிக்கும் பொழுது அந்த வலியினுடைய விஷயத்தை உணர்ந்தீங்கள, அது பாருக்கு ஒரு மெடிக்கல் வலி இருக்கும்போது என்னங்க அசால்ட்டாக சொல்லிட்டீங்க மாதம் வர்றது தானேன்ட்டு அப்படிங்கும்போது இந்த பலார்னு அரைஞ்சா எப்படி இருக்கும் வலி, அந்த மாதிரியான ஒரு வலியை விஜய் சேதுபதி அழகாக கொடுத்தாருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து உணர்வுபூர்வமானது, சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். எதை கிண்டல் பண்ணணும், எதை கிண்டல் பண்ணக்கூடாது, எதற்கான வார்த்தையை விடணும். அவர் சொல்கிறார், அமித் நான் அதை விட்ட உடனே எனக்கு தெரியுது அப்படிங்கிறாரு. அதை அவர் திருத்திருக்கணும். அதற்கு அடுத்த நான் பார்த்தது வந்து அந்த சர்ப்ரைஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா ஆதிரை உள்ளே வந்தது தான். ஆதிரை வந்ததுக்கப்புறம் ஆதிரையை பற்றி ஏதாவது நிகழ்வு போகுமானா வழக்கம் போல் வியானாவும் எஃப்ஜேவும் பேசிக்கிட்டு இருக்கிறது. அதில் எஃப்ஜே சொல்கிறார், உனக்கு கட்டி பிடிக்கணும்னா டக்குன்னு கட்டி பிடிச்சிரு, நீ ஏன் ஹெசிடேட் பண்ணுற, அது பிரிஞ்சு போகிறத பற்றி பேச வந்திருக்கு, இவர் கட்டி பிடிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காரு. வேணாம் எஃப்ஜே, விட்டுரு எஃப்ஜே அந்த பொண்ணை அப்படின்னு தான் மனசு சொல்லுது. பட் அது முடிவெடுக்க வேண்டியது அந்த பொண்ணு கையில் தான் இருக்குது. நான் மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்துலேருந்தே சொல்கிறேன், பெண்கள் வாழைப்பழம் மாதிரி பேசுகிறவங்க கையில் விழுந்துடுறாங்க அப்பா. ஆனால் வாழைப்பழம் மாதிரி பேசுகிறவங்க வாழ்க்கை ஃபுல்லாக கூடயே வரமாட்டான். அதனால தான் இன்றைக்கி அவ்வளவு டிவோர்ஸ், அவ்வளவு பிரச்சனைகள் நிற்கிது. சில பேர் பார்க்குறதுக்கு கரடுமுரடாக இருப்பான், வாழ்க்கை ஃபுல்லாக வச்சு ரொம்ப அருமையாக வாழ வைப்பான். அவங்கள உங்களுக்கு ஆரம்பத்தில் பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. பார்த்து வெளி அழகை பார்த்து லவ் பண்ணாதீங்க, நம்மளை கண்டிப்பாக காலம் வரையும் காப்பாற்றுவானா அப்படி பார்த்து லவ் பண்ணுங்கள். ஏன்னா வியானாவுக்கு தேவையா இந்த வலி? எவ்வளோ அழகாக சொல்கிறார் விஜய் சேதுபதி. உன்னை நான் பாராட்டினம்மா, இன்றைக்கி நான் கேட்குறதுக்கு பதில் சொல்ல தெரியாமல் திக்கி திணற நிற்கும் பொழுது உன்னுடைய கேம் போனதை பார்த்து நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது. இதை விட ஒரு அண்ணனாக அவர் இதை விட என்னங்க சொல்ல முடியும்? அழகாக சொன்னார். இப்போவும் மண்டைக்கு ஏறலைன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும்? இது ஹைலைட் ரியாக்ஷன் சபரிக்கு. என்னென்னா இவங்க பாருக்கு போய் ரம்யா அந்த பேண்டு கட்டும்போது அசந்துட்டார். இது ஏதோ ஒரு உள்ளடி வேலை பார்க்குற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. இவங்க வேண்டாம் அவங்க வேணான்னு கடைசியாக பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து வேணாவை வேணான்னாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு தான் நின்றுருக்காங்க. அது வந்து நம்ம இதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அந்த டாஸ்க்கு. ஏன்னா அதே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அங்கே அது அப்படி தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது கேமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்களா,
அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த கேமில் நீங்கள் கொண்டு வாங்க, நீங்கள் அசத்துங்க. அதை தான் விஜய் சேதுபதி அந்த சேவிங் ஆர்டர் கொடுக்கும்போது ரொம்ப அற்புதமாக பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு விக்கலில் சேவ் பண்ணுறாரு, அதுக்கு வந்து ஒரு காரணம் சொல்கிறாரு. ரெண்டாவது பார்வதியை சொல்லும்போது இவங்க இல்லாத வீடை நினச்சி கூட பார்க்க முடியாதுங்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வித்தவுட் பார்வதி பிக் பாஸ் எப்படி இருக்கும்? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுங்க. ஆனால் அந்த பொண்ணு மேலே அவ்வளவு நெகட்டிவிட்டியை வெளியில் காசு வச்சு பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. என்னது வாயிலே சொல்ல முடியாத அந்த பட்ட வார்த்தை ஹேஷ்டேக் வச்சு பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. ரொம்ப தப்பான செய்கைகளை பண்ணுறாங்க. நான் குட் ஆட் குட் ஹெல்த்தெல்லாம் ஒரு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் ப்ரைஸ் பண்ணி பேசாதுங்க. நான் இந்த பொண்ணு பேசுகிறதுக்கு அந்த பொண்ணுடைய அந்த கேம் இன்வால்மெண்ட் தான். நீங்கள் 24 மணி நேரமும் கேமை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. இப்போ ஆதிரை வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்லும்போது கூட என்ன நாமினேட் பண்ண முடியாதுப்பா, என்ன பண்ண முடியாது, அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் டக்குன்னு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, கேமருங்க தாங்க எனக்கு பிடிக்கும். அந்த கேம் பற்றி திங்க் பண்ணுறவங்க நல்லவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு சபரி நல்லவன் என்னால் ஒத்துக்க முடியலையே, அது காட்ட சொல்லுங்கள். இந்த பாசம் கீசம் வேஷம்லாம் நாங்கள் நிறைய சீரியல் பார்த்துட்டோம், எங்களுக்கு வேண்டாம். ரியல் லைஃப்லேயே அந்த மாதிரி கிடையாதுங்க. இப்போ நானும் எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு வச்சிங்களேன், அவனை நான் 10 நாள் கழித்து நான் பார்க்குறேன்னா, என்னடா எப்படிடா இருக்க, சரி வா சாப்பிட்டியா, இவ்வளோதான். தம்பி வாடா அப்படின்னு அது இல்லைல்ல. அந்த அந்த அது பொய்யான ஒரு விஷயங்க. ரியலாக இருக்கிறது தான் பிடிக்கும். புரியுதா? சரி, சேவிங் ஆர்டரில் ரொம்ப அற்புதம் பண்ணி கடைசி ஹாட் சீட்டில் ரம்யாவையும் வியானாவையும் உட்கார வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணார். ஏன்னா நம்மளே நினச்சோம் இல்லையா, வியானா போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. நடுவில் கனியை தான் அனுப்புறதாக பிளானு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது முறியடித்தாங்க. அந்த கார்டு நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, அந்த கார்டை கிழிச்சு போட்டு வேண்டான்னு சொன்னார் அப்படின்ட்டு. அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கனி கார்டு கொடுக்கும்போது அவர் உள்ளே கிழிச்சு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு வந்து கிழிச்சு போட்டிருக்காரு. அதில் பேரே இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப ஏமாற்றம்ப்பா. கண்டிப்பாக எவிக்ஷன் இருந்திருக்கணும், பட் இல்லை.